ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமா விளங்கும்னு சொல்றேன். ஏன் இது நன்மையோ தீமையோ நான் எதுவும் சொல்லலை அப்படின்னா, ரொம்ப கடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல கடகராசியும் ஒன்று. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வுன்றது அஷ்டம சனியோட பெயர்ச்சி. இந்த அஷ்டம சனி வாக்கியப்படி மார்ச் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி 9ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துல உள்ள சனியோட பார்வை விலகுதுன்னு சொல்லலாம். அப்ப தொழில் ஸ்தானத்துல உள்ள சனியோட பார்வை விலகுச்சுன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல மேன்மை ஏற்பட்டுதான். இந்த மாதம் அஷ்டம ஸ்தானத்துல மொத்தம் 6 கிரகங்கள் இருக்கும். பிப்ரவரி 21 வர செவ்வாயோட சேர்த்து. அப்ப இந்த கிரகங்கள்லாம் நன்மை இருந்தா நிச்சயமா நன்மை இல்லை, அது கெடுதல் தான். ஒரு எதிர்பாராத சில பணப்புழக்கங்களை உண்டு பண்ணலாம ஒழிய அதுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய தன்மை கிடையாது. உத்தியோகக்காரங்களான செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறது சிறப்பு கிடையாது. ஏன்னா அவரே பூர்வ புண்ணியாதிபதியும் கூட. அதனால நீங்க பணியிடத்துல எச்சரிக்கையா தான் நடக்கணும். சக பணியாளர்கிட்ட எச்சரிக்கையோட தான் பேசணும். உங்களுடைய மேலதிகாரியுடைய ஒத்துழைப்பை நீங்க உங்க கைக்குள்ள வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண் எதிர்க்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக தோன்றும். ஆனால் அஷ்டம சனி விலகிறதுனால பல நன்மைகள் நடந்தேறும் இனி வரும் காலங்களில். அதை நம்ம அறுதிட்டு சொல்லலாம். ஆனால் அஷ்டமத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் கூட குருவோடைய பார்வை அந்த அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பணிபுரிகிற இடத்துல உள்ள பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியுமானா முடியும். அவ்வளவு நல்ல ஒரு அணுகுமுறை உங்ககிட்ட இருக்கும். அதே தான் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம் தோன்ற போதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அஷ்டமத்தில் உள்ள சனியோட பார்வை 3ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த பார்வை விலகுது. அந்த பார்வை விலகுச்சுன்னா தொழிலில் முன்னேற்றங்கள் கிட்டும். அதனால இது வரைக்கும் ஏற்பட்ட இடர்பாடுகள் எல்லாம் இல்லாம இப்போ நிம்மதியா நீங்க தொழில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது இந்த மாசி மாதத்தை விடவும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல இன்னும் அதிகமா இருக்கும். அதனால இரும்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க, ஆடை ஆபரண தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நன்மைகளை அனுபவிப்பாங்கன்னே சொல்லலாம். குடும்பஸ்தானத்துல இந்த 6 கிரகங்களுடைய தாக்கம் இருக்கிறதுனால குடும்பத்துல விட்டு கொடுத்து தான் போகணும். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கு. குடும்பத்துல வர பணப்புழக்கம் நன்றாக இருக்கு. அது ஒண்ணுதான் நிம்மதியை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையும் இருக்கும். மார்ச் 3ஆம் தேதிக்கு மேல மனைவியால ஒரு சில சந்தோஷங்கள் அல்லது கணவனால ஒரு சில சந்தோஷங்களை நீங்க அடைவீங்க. இந்த மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணத்துல உரிய பரிகாரங்களை நீங்க பண்ண வேண்டியது அவசியம். அதை பண்றது மூலியமா நிறைய நன்மைகளை நீங்க பெற முடியும்னு சொல்லுங்க. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திலும் சரி, அவங்களுடைய படிப்பிலும் சரி நீங்க கவனம் வைக்கிறது நல்லது. தாய் தந்தையுடைய தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மையால ஏற்பட்ட அவஸ்தைகள் விலகக்கூடிய நேரம்னு சொல்லலாம். உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்திலும் சரி, பிப்ரவரி 21 மார்ச் 5 வரைக்கும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா விஷ ஜுரங்களுடைய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கு, உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பூர் முருகன், திருவண்ணாமலை அண்ணாமலையார்.